அக இருள் விலகணும், அகவழி திறக்கணும், புதிய வழி பிறக்கணும், தமிழ் இனம் சிறக்கணும். இதுதான் புதிய வெளிச்சத்தின் தாரக மந்திரம். யுத்தங்களை பற்றி நான் படித்தது மட்டும்தான், யுத்தம் சம்பந்தமான விஷயங்களை பார்த்தது மட்டும்தான். இப்போதான் முதல் அனுபவம். யுத்தத்திற்குள் புகுந்து எழுந்து நெருப்புல தூவின விதைகள் மாதிரி முளைவிட்டு நீங்கள் நெருப்புல தூவினாலும் நாங்கள் முளைச்சி காட்டுவோம் அப்படிங்கிற உங்களுடைய வீரத்தை கண்கூடாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இப்போதான் கிடைச்சிருக்கு. கடந்த ஆண்டு இலங்கையின் யாழ்ப்பாணம், திருகோணமலை, மட்டக்களப்பு, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார் மற்றும் மலையகம் ஆகிய பிரதேசங்களில் 20 நாட்கள் 18 பெரு நிகழ்வுகளாக நடைபெற்று முடிவடைந்துள்ளது புதிய வெளிச்சம். நீங்கள் இன்று எமக்குள் விதைத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக இன்னும் சொற்ப வேளைகளிலே அதை அறுவடையாக எங்களுடைய பாடசாலைக்கு. போரின் பேரழிவிற்கு பின்னர் எங்களில் பலர் மனதிலும் எழுந்த அடுத்தது என்ன என்ற கேள்வியின் பதிலாகத்தான் புதிய வெளிச்சம் உருவானது. 5 பேர்னா 5 பேர் நாடு உட்பட்டு போயிட்டே எல்லா காலத்தையும் அப்படித்தான் 5 பேர் வந்தாங்க. இப்பயணத்தில் முக்கிய விடயமான உளவியல் ஆற்றுப்படுத்துகை மற்றும் நெறிப்படுத்துகையினை செவ்வனே செய்யக்கூடியவரான பேராசிரியர் ஜெயந்தி ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய நேரத்தையும் உழைப்பையும் புதிய வெளிச்சத்திற்காக வழங்க முன் வந்தார். உண்மையில் இன்றைய நாள் எங்களுக்கு பிரியோசனமாக இருந்துச்சு. ஒரு 1 hour வந்து எங்களுக்கு அம்மா நிறைய சொல்லி தந்திருக்காங்க. அம்மாவோட உருவத்தில் எங்களோட அம்மா அப்பாவுக்கு எங்களோட அம்மா எவ்வளோ ஃபீலிங்ஸாக எங்களை வளர்த்துருப்பாங்கன்னு எனக்கு விளங்குது. அந்த பெண்கள் எங்ககிட்ட பேசின விஷயங்களும் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது. என்ன பண்ணணும் அப்படிங்கிறத குறித்து நாங்கள் இப்போவே நகர ஆரம்பிச்சாச்சு. நாங்கள் வடக்கு கிழக்கில் மேற்கொள்ளப்பட்ட ஆற்றுப்படுத்துகை கருத்தரங்கில் அண்ணளவாக 10,000 மாணவர்களையும் மக்களையும் சென்றடைய முடிந்தது. மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நிகழ்வு மிகவும் யோசனமானது. நிச்சயமாக அப்படியான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். சில மாற்றங்கள் இருக்கு. புதிய வெளிச்சத்தின் இந்த ஒழுங்குபடுத்தலான இந்த கருத்துரையானது அந்த நம்பிக்கை என்கின்ற அந்த வெளிச்சத்தை விதைத்திருக்கு. இதன் மூலம் அவர்களுக்கு ஒரு பொதுவான உளவியல் ஆற்றுப்படுத்துகை உரைகளையே வழங்கியிருந்தோம். ஆனால் உண்மையில் அங்கே உள்ள பாதிப்புகளும் தேவைகளும் வகைப்படுத்தப்பட்டு